ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃபின் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கர்நாடகா ஃபேமஸ். எல்லா ஹோட்டல்லையும் பெங்களூரில் இந்த டிஃபன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது என்னங்கிறீங்களா? அதுதான் தாவணಗೆರೆ ಬೆಣ್ಣೆ தோசை. இந்த தாவணಗೆರೆங்கிற ஊரில் இது ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. வெண்ணெயினால் செய்யக்கூடிய தோசை இது. ஒரு பக்கம் நல்ல கிறிஸ்பாக இருக்கும், ஒரு பக்கம் அப்படியே சாஃப்டாக இருக்கும். சீப்பு கலரில், இந்த ஊரில் அது கெம்பு அப்படிம்பாங்க. அந்த கெம்பு கலரில் இருக்கிற இந்த தோசைக்கு அப்படி ஒரு போட்டா போட்டி தான் சாப்பிட்றதுல அப்படி முறுமுறுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தர இது இருக்குது பார்த்தீங்களா, இது உருளைக்கிழங்கும் சட்னி, தேங்காய் சட்னி, அதுவும் ரொம்ப வித்தியாசம். அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். அந்த உருளைக்கிழங்கு மசாலில் ஒரு ஸ்பூன், ஒரு துளி கூட எண்ணெய் கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது அந்த தோசை தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இவங்க ஹோட்டலில் செய்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் நிறைய பேர் அதுக்கு சோடா யூஸ் பண்ணுறாங்க. நான் அதை பண்ணலை. சோடா போட்டால் கலர் வரும், இன்னும் கொஞ்சம் முறுமுறுப்பு கூட வரும். அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க, மைதாவும் அரிசி மாவும் அது அரைக்கிறதையே, இந்த பச்சரிசி அரைக்கும் போதே கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் மைதா மாவும் அதுவும் கலந்து செய்கிறாங்கன்னு. அதுவும் நான் ஆட் பண்ணேங்க. இதெல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க டு கெட் தட் கலர். அதுக்காக சொல்கிறேன். ஸோ வாங்கோ, இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இட்லி தோசாக்கு வேணுங்கிறத இதை பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸு இது பச்சரிசி. நான் இந்த ஊரில் இந்த தோசை ரைஸ்னு தனியாக கிடைக்கும், அதை வாங்கிட்டேன். நீங்கள் எந்த சாப்பாட்டு பச்சரிசியாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசியாகவும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா வரும். இந்த டம்ளரால் 3 டம்ளர், எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் வச்சுக்கோங்க. 3 கப்பு ரைஸ், கப்பு ரைஸு. இதுக்கு 1 கப்பு உளுந்து, 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு அவல், கெட்டி அவல், 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிடணும். 2-3 தடவையான களையணும். நல்லா தெளிவாக வாட்டர் ஆற வரைக்கும் களைஞ்சிட்டு ஒரு 5 மணி நேரம் மினிமம் இதை ஊற வைக்கணும். இப்போ நல்லா களைஞ்சாச்சு. இது தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரத்துக்கு இது ஊறணும். ஊறி போயிட்டு கிரைண்டரில் போட்டு இதை அரைச்சிடலாம். கிரைண்டர் இல்லைங்கிற பட்சத்தில் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஜலம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். கல் உப்பு அரைக்கும் போதே போட்டுடணும். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு வரைக்கும் தயிர், இதையும் விட்டு சேர்த்து அரைச்சிடணும். நல்லா அப்படி வழுமூணாக அரைக்கணும், நைஸாக அரைக்கணும். அதாவது இது இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி நம்ம இதில் வச்சு விடலாம். ஒரு மினிமம் 6-7 ஹவர்ஸ்க்கு இதை ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுறணும். அதை புளிக்க வைக்கணும். அந்த தட்டு இப்போ இந்த தோசை மாவு அரைச்சி வச்சிடணும் இல்லையா, இது ஒரு 7-8 ஹவர்ஸ் ஆகிடுது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மற்ற நம்ம இட்லிக்கெல்லாம் அரைச்சா பொங்கின்னு வருமே, அந்த மாதிரி இருக்காது. லேசாக ஆனாலும் பொங்கி இருக்கு பாருங்க. மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ தோசை வாக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சுகராக இருந்தாலும் சரி, சுகர் பவுடராக இருந்தாலும் சரி, இதில் போட்டு கலக்கி வச்சிடணும். ஒரு 15-20 மினிட்ஸ் இது மூடி வச்சிடணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம இதுக்கு சைட் டிஷ் பண்ணுவாங்க. இங்கே இந்த வெண்ணெய் தோசாவோட சைட் டிஷ் ஒரு உருளைக்கிழங்குனால ஆன ஒரு சைட் டிஷ். நம்ம இந்த மசாலா தோசாவில் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு இருக்கே, இது ரொம்ப பிளெயின் அண்ட் சிம்பிளாக இருக்கும். இதுக்கு தாளிச்சும் கொட்ட மாட்டாங்க, மஞ்சப்பொடி போட மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. இதில் ஆயில் கண்டிப்பாக கிடையாது. இதில் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். முதல்ல ஒரு 1/2 டம்ளர் இங்கே ஜலம் விட்டுருக்கேன். இதில் இந்த வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றும், இது அப்படியே போட்டுடணும். இந்த பச்சை மிளகாயை அப்படியே முழுசாக அப்படியே போட்டுடணும். இது ஜலம் வத்துற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வேக வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது குயிக்காக ஆனோன்னாக்க மூடி வச்சுக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம கையாலேயே இந்த மாதிரி ஒடிச்சு விட்டுட்டோம், அது மசிச்சு விட்டுட்டோம்.
இப்போ பாருங்கள், இந்த ஜலமெல்லாம் வற்றி போயிட்டு இந்த பச்சை மிளகாயை மாத்திரம் நம்ம இதுலேருந்து எடுத்துருவோம். இப்போ இந்த மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுருவோம். உப்பு கொஞ்சம், அவ்வளோதாங்க. இது எனக்கு இது இவ்வளோ சிம்பிளாக தான் வச்சுருப்பாங்க. இதில் எண்ணெயும் கிடையாது, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் எதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுமே கிடையாது. இது இவ்வளோ சிம்பிளாக தான் இந்த தோசையோட இதை கொடுப்பாங்க. இப்போ நம்ம தேங்காய் சட்னி இதுக்கு அரைச்சிடுவோம். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த பச்சை மிளகாயை வேக போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இதை இதில் இங்கே போட்டுருவோம். இது கொஞ்சம் சுருக்குன்னு இதுவாக தான் இருக்கும், காரமாக தான் இருக்கும். கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சினமன் பவுடர், அதாவது பட்டை இருந்தால் சின்ன துண்டு போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை பவுடர், அதனால் கொஞ்சமாக போட்டுருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, அவ்வளோதான். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சட்னியில், தேங்காய் சட்னியில் இதெல்லாம் போட மாட்டோம். பட் இந்த தாவணகிரி இதில் வெண்ணெய் தோசாவோட சட்னியில் இதெல்லாம் இருக்கும். உப்பு கொஞ்சம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். முதல்ல வெறுமனை 2 சுற்றின்றணும். அப்புறம் கொஞ்சமாக இதை கரகரன்னு ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். ரொம்ப வழுமூணா நைஸாக இதை அரைக்கக்கூடாது. இப்போ தோசைக்கல்ல சிம்மில் வச்சுடணும். சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் கனமாக தான் ஊற்றணும். நம்ம தோசையெல்லாம் அப்படி மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதில் பட்டர் போடணும். சுற்றி வர நம்ம எண்ணெய் விடணுங்கிறது இல்லை, இந்த பட்டரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வெண்ணெய் தோசைங்கிறதுனால வெண்ணெயில் தான் செய்வாங்க. வெண்ணெய் கொஞ்சம் ஆகத்தான் ஆகும். இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இந்த திருப்பி போட்டோம் இல்லையா, அங்கே கொஞ்ச நேரம் இருந்தால் போகிறோம், உடனே இதை திருப்பிடலாம். அப்படி முறுமுறுன்னு ஆற வரைக்கும் பொறுமையாக பண்ணணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு பண்ணினோன்னா அதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கிடைக்குமோ சேம் டேஸ்ட் நம்மளுக்கு வீட்லேயும் கிடைக்கிறது. அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கெம்பு கலர் வேணால் எனக்கு வராமல் போயிருந்துருக்கலாம், அவ்வளோ வரல எனக்கு. நான் சோடாலாம் போட, பட் இது கிடச்ச வரைக்கும் ஐ எம் குவைட் ஹாப்பி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. இதை சர்வ் பண்ணுறது மேலேயும் கொஞ்சமாக வெண்ணெய் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பண்ணுறது அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸி தான் அது. ஸோ இது ஒரு முறுமுறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குது. 2 in 1 தோசை.